இந்த வீடியோல வந்துட்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த ஷேப் போட்டாலுமே, அதுல வந்துட்டு இந்த மாரி லைன்ஸ் வந்து நீங்க ட்ரா பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் ஸ்கொயர் வந்து போட்டிருக்கேன். இதுல வந்துட்டு நான் 5 பார்ட்டா வந்து ஃபர்ஸ்ட்டு பிரிச்சு ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து போட்டுட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துட்டு மிடில்ல வந்துட்டு நான் லைன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுட்டேன். 2வது லைனோட ஃபர்ஸ்ட் போட்டீங்க இல்லையா? அதோட மிடில்ல வந்துட்டு லைன் போட்டுக்கணும். திரும்ப 3 ஃபர்ஸ்ட் எப்படி போட்டோமோ அதுக்கு நேரா போட்டுக்கணும். அடுத்து 4த் செகண்ட் எப்படி போட்டோமோ அந்த மாரி போட்டுக்கணும். உங்களுக்கு வந்து பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு நான் எப்படி போட்டிருக்கேன்றது வந்து புரியும். இது வந்து செயின் ஸ்டிச்சே தான். நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ஸ் போட்டு வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து செயின் ஸ்டிச் நீங்க எங்க லைன் போட்டீங்களோ, அங்க வந்து செயின் ஸ்டிச் போடணும். கொஞ்சம் லாங் ஸ்டிச்சா போடணும் அவ்வளோதான். கீழயும் மேலயும் சின்னதா ஒரு லாக் செயின் போட்டுட்டு திருப்பிக்கணும் அவ்வளோதான். இப்போ வந்து நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ நான் மேலேருந்து வரேன். நான் எந்த லைன் போட்டனோ, அந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு செயினும் போட்டுக்கிறேன். திரும்ப கீழ ஒரு குட்டி லாக் செயின் போட்டுட்டு, திரும்ப ஆப்போசிட் சைடு போறேன். இதே மாதிரி வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாவே நான் வந்து ட்ரா பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு. ஃபுல்லா நான் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் லைன் வந்து போடலாம். இது வந்து சேம் கலர் த்ரெட்லயும் போடலாம். வேற வேற கலர் த்ரெட்லயும் வந்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து எந்த மாரி போடுறோம் அப்படின்றது நம்ம டிசைன பொறுத்து. இது வந்து ஏதாவது நீங்க ஒரு மாங்காய் டிசைன் வந்து போட்டுட்டு, உள்ள வந்து இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் குடுத்து, சுத்தியும் சுகர் பீட் இல்ல 3mm பீட் அந்த மாரி குடுத்தீங்க அப்படின்னா, பார்க்க வந்து நல்லாருக்கும். இது வந்து ஹேண்டோட சென்டர் பார்ட்ல ஏதாவது ஃப்ளவர் நீங்க பெருசா போடுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி போடும்போது பார்க்க நல்லாருக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க. இப்போ இந்த பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நான் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு வேற கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த இடத்துல நான் லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க போறேன். ஃபினிஷ் பண்ணிட்டு நான் இன்னொரு த்ரெட் வந்து எடுத்து ஒர்க் பண்றேன். இப்போ வந்துட்டு நான் ஆரஞ்சு கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் ஃபுல்லா செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா? அதோட மிடில்ல இருக்கணும். உங்களுக்கு போடும்போது வந்துட்டு செயின் ஸ்டிச் மாரி தான் தெரியும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, அந்த சென்ட்ரல் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணோம்ல, அந்த இடத்துல பாருங்க ஒரு ஸ்ப்ளிட்டிங் வந்து நமக்கு தெரியுது. அதுதான் இந்த டிசைன் எந்த ஸ்டிச் வச்சு நம்ம பண்ணியிருக்கோன்றது வந்து ஹைலைட்டா தெரியும். இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்டின்னா, அதுல த்ரெட் ஒர்க் வந்து ஃபில்லிங் குடுக்குறீங்க அப்டின்னா, இந்த மாரி ஸ்டிச்சஸ் எல்லாமே வச்சு நீங்க ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாவும் முடியும். பார்க்கவும் நல்லாருக்கும். நான் வந்துட்டு இதுல வந்துட்டு 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களோட டிசைனுக்கு ஏத்த மாரியும், உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாரியும் நீங்க கலர்ஸ் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுட்டு, அத வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது என்னோட குரூப்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோட கிளாஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆரி ஒர்க் மெட்டீரியல் யாருக்காவது வேணும் அப்படின்னாலும், ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க மெட்டீரியல் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஸ்டிட்ச் போடும்போது வந்துட்டு ரொம்ப இழுக்காதீங்க. ரொம்ப கீழ இழுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து மாறிடும். இப்ப பாருங்க வீடியோல பார்க்கும்போது வந்துட்டு என்னோட ஷேப்பே கொஞ்சம் மாறியிருக்கு. கீழ வந்து சின்னதா இருக்க மாரி இருக்கு. மேல பெருசா இருக்க மாரி இருக்கு. பட் இது ஃபினிஷ் பண்ணும்போது எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துரும். நம்ம த்ரெட் வந்து இழுத்துட்டே வரோம் இல்லையா? அதனால வந்துட்டு முடிக்க நமக்கு ஷேப் வந்து கரெக்ட்டா வந்துரும். ரொம்ப இழுத்தீங்க அப்டின்னா, ஷேப் வந்து மாறிடும். ஸோ, எப்பவுமே எந்த ஸ்டிட்ச் யூஸ் பண்ணாலுமே நீங்க வந்துட்டு த்ரெட் ரொம்ப டைட்டா புடிச்சு இழுக்கக்கூடாது. அதாவது ஃப்ரேம்க்கு அடியில ஒரு ஹேண்ட்ல வந்து த்ரெட் வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த த்ரெட் வந்து ரொம்ப டைட்டா புடிச்சு இழுக்கக்கூடாது எந்த ஸ்டிச்சஸ்க்குமே. அப்போ வந்து கிளாத் வந்து சுருக்கமாயிடும். நீங்க போடுற ஷேப்புமே வந்துட்டு மாறிடும். இது ஃபுல்லா போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா, சைட்ல வந்துட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாமே தெரியும்ல, அத கவர் பண்றதுக்காக, ஜரி த்ரெட்ல வந்துட்டு நான் ஒரு லேயர் வந்து செயின் ஸ்டிச் வந்து குடுத்துருக்கேன்.
செயின் ஸ்டிச் குடுத்துட்டு, அதுக்கு மேல நீங்க உங்களுக்கு எந்த மாரி டிசைன் வேணுமோ, சுகர் பீட் வேணா சுகர் பீட், இல்ல எந்த பீட்ஸ் வேணாலும் நீங்க வச்சு, அந்த அவுட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.